ஒரு தேர்தல் அறிக்கை என்பது அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுகின்ற ஒரு செயல். தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் கட்சிகள் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சத்தியம். அது இது புனிதமான ஒன்று. ஆனால் ஒரு சில கட்சிகள் ஏதோ ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு சடங்காக அது மட்டும் பார்த்து அந்த தேர்தல் முடித்த பிறகு அதை மறந்துவிடுகின்ற சூழல். அதனால்தான் கடந்த தேர்தலில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், அதில் வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள், அதாவது 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இதையெல்லாம் செய்கின்றோம் என்று சத்தியம் செய்த திமுக, 505 சத்தியங்கள் செய்த திமுக, அதில் வெறும் 66 சத்தியம் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது. அப்போ இது ஒரு நம்பிக்கை துரோகம். மீண்டும் அந்த நம்பிக்கை துரோகத்தை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது திமுக. அதனால் திமுக இந்த தேர்தலில் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா யாரோ சொன்னாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன். கதாநாயகனும் கிடையாது, வில்லனும் கிடையாது, காமெடினும் கிடையாது. அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு 100 பேர் குரூப்பா டான்ஸ் ஆடுவாங்க பாரு, அவங்க அந்த மாதிரி ஒரு ஜோக்கர் கிடையாது. அப்படிதான் திமுக தேர்தல் அறிக்கை வந்திருக்குது. ஏன்னா ஒரு நகைச்சுவையாக நாங்க செய்யறோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சீங்க, ஏன் செய்யல? அப்போ இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வித்தியாசமான ஒரு அறிக்கை. இந்த படத்திலேயே நாங்க போட்டிருக்கிறோம். இந்த படமே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான். முழுமையாக இந்த தமிழ்நாட்டினுடைய மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், நம்முடைய கலாச்சாரம், கட்டமைப்புகள் என்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அது இல்லாம எங்களுடைய முக்கியமான இந்த சூழல், தமிழ்நாட்டினுடைய சூழல் பார்த்தீங்கன்னா, போதையில்லா வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையே மதுவும் போதையும் தான். அடுத்த அதனால் வருகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அடுத்த பெரிய பிரச்சனை வேலையில்லாத சூழல். இந்த 3 பெரிய பிரச்சனைகள் தான் முதன்மையான பிரச்சனைகள். ஆனா இந்த திமுக தேர்தல் அறிக்கையில மதுவை பற்றியும் போதை பொருட்களை பற்றியும் ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஒரு சின்ன ஒரு there is not even a whisper about alcohol and narcotic drugs in the DMK's manifesto. இது தமிழ்நாட்டுக்கு இவங்க மறுபடியும் வந்து என்ன செய்ய போறாங்க? அதனால அந்த வகையில எங்களுடைய தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி